வெல்கம் டு துர்கா தேவி சரணம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கிறதுங்க. அதுவும் பங்குனி மாதம் தேய்பிறை வசந்த பஞ்சமி. வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் வற்றாத செல்வம் கிடைக்குங்க. பொன் கிடைத்தாலும் புதன்கிழமை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கங்க. அதன்படி வாராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்தால் வருமானம் உயரும். புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி ரொம்பவே விசேஷமானது. வசந்த பஞ்சமியில் அதிகாலையில் எழுந்து நீராடி குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து வாராகியம்மன் தாயாரை பூக்களால் அலங்கரிங்க. வாராகியம்மன் பெண்களை காக்கும் கடவுளாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த அம்மனை வழிபடும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் உண்டாகும், மனோபலம், ஆத்ம பலம், தேக பலம் இவை எல்லாமே கிட்டுங்க. வசந்த பஞ்சமியில் வாராகியம்மன் தாயாரை பூக்களால் அலங்கரித்து தேங்காய் தீபம் ஏற்றுங்க. பெண் தெய்வங்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் ஏற்றக்கூடிய தீபம் என்று சொன்னால் அது தேங்காய் தீபங்க. வருமானம் உயரவும், தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணவும், செல்வங்கள் பெருகவும் வேண்டி வாராகியம்மனை நினைத்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடலாம். தேங்காயை சரிபாதியாக உடைத்து அதில் இருக்கும் நீரை பூமிக்கு வார்த்து அதன் பின்னர் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சந்தனம் குங்குமம் இட்டு பஞ்சு திரி, அதாவது 2 திரியை ஒன்றாக திரித்து தீபம் போட்டு ஏற்றுங்க. தீபம் ஏற்றும் விளக்குகளை ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் மீது தேங்காய் தீபத்தை வைங்க. தேங்காய் தீபம் ஏற்றும் போது வாராகியம்மன் காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. ஓம் வராகி வித்மகே வரகி ரூபாயே தீமகி தந்தோ வரகி பிரசோதயாத். இந்த வராகியம்மனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை உச்சரித்து பின்னர் தேங்காய் தீபம் ஏற்றி வாராகியம்மனை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் தீர்ந்து வற்றாத செல்வங்கள் ஜீவ நதியாக ஊற்றெடுக்க, வியாபாரம் செழிக்க, தொழிலில் முன்னேற்றம், அலுவலகத்தில் வேலை புரிபவர்கள் பதவி உயர்வு கிடைக்க, இப்படி படிப்படியாக ஒவ்வொரு பிரார்த்தனையும் வச்சிடுங்க. வராகியம்மனுக்கு ரொம்பவும் பிடித்தது பூசணிக்காய். பூசணி அல்வா அல்லது பூசணிக்காயால் செய்த நைவேத்திய பிரசாதங்களை படைத்து வழிபடலாங்க. இன்றைய தினம் காலை 9:30 முதல் 10:30 வரை பூஜை செய்ய உகந்த நேரமாக இருக்கிறதுங்க. இந்த நாளில் ஞானம் பெருக, கலைகளில் சிறந்து விளங்க, கல்வியில் வெற்றி பெறுவதற்கு சரஸ்வதி தாயாரையும் வழிபடலாம். சரஸ்வதி தேவியை அலங்கரித்து இன்றைய தினம் மஞ்சள் உடை அணிந்து கொண்டு வெள்ளை நிற அன்ன பிரசாதங்களை தயார் செய்து நீங்க சரஸ்வதி தேவிக்கு குத்து விளக்குகளின் நெய் தீபம் ஏற்றி மனதார ஆத்மாத்மாக பிரார்த்தித்து செய்வதால் நீங்க மேலே சொன்ன அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்குங்க. அற்புத பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமியில் நீங்களும் இவர்களை எல்லாம் வழிபட்டு சிறப்பான பலன்களை அடைவதற்கு அனைவருமே தவற விடாதீங்க.